தாமஸ் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். ஒரு வியூவர் ஒருத்தர் நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவர் ஒரு டவுட் ஒன்று கமெண்டில் போட்டிருந்தாரு. புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, பேர் கால் ஸ்ப்ரெட்டு, பேர் புட் ஸ்ப்ரெட், இதெல்லாம் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக டைரெக்டாக நம்ம கிளாஸ் எடுக்கிற மாரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்குறதுக்கெலாம் அப்பப்போ ஸ்பாட்டில் வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இது வீடியோ வந்து போடுறதால நீங்கள் கமெண்டில் போட்டால் தான் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் வந்து கமெண்டில் வந்துட்டு நீங்கள் போடுங்க. எனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து சொல்ல பார்க்கணும். சரி, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்ப்ரெட்டு ஸ்ப்ரெட்டு அப்படின்னாச்சுனால என்ன அப்படின்னாச்சுன்னா, இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன். கரண்ட் ப்ரைஸ் வந்து 23,550ன்னு வச்சுக்குவோம். இல்லை, இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். எக்ஸ்பைரி அட் 3rd ஏப்ரல். நாளைக்கு தான் 3rd ஏப்ரல். ஸோ ஒரு 3rd ஏப்ரல் அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிற இதை வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். இதெல்லாமே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதே போல் இங்கே வந்துட்டு எக்ஸ்பைரி அட் 9th ஏப்ரல்னு போட்டிருக்கிறேன். நாளைக்கு இல்லாமல் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்ட் இது. அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம் தான். 23,400ன்னு நீங்கள் போட்டேன்னா இங்கே 23,400 தான், சேம் இதுதான். அதை வந்து நான் போட்டிருக்கேன். அது ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே எழுதியிருக்கிறதுல ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நான் வந்து என்ன இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 23,550ன்றது வந்து ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்பாட் ப்ரைஸ்னால் இப்போ வித்துட்டு இருக்கிற வேலை. அதை வந்து என்னென்னு சொல்லுவோம். இன்னொன்று கரண்ட் ப்ரைஸ்னு கூட சொல்லுவோம். கரண்ட் ப்ரைஸ்னு கூட சொல்லுவோம். ஓகே, இப்போ ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து டெபிட் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள பாகம் 1, பாகம் 2ல வந்துட்டு இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதனால் இதுக்கு வந்துட்டு பாகம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேர் கொடுத்துக்குவோம். இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதனுடைய நேமை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஏன் இந்த பேர் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்டு, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கிற 2 வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்திருக்கும். அதனால் யாராவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸை வந்து பாருங்கள். அது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அதனுடைய லிங்க்கும் நான் வந்து தரேன் நான். அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் ஆப்ஷன் க்ரீக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாச்சுன்னா பாகம் 1, பாகம் 2 இருக்கும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து பாகம் 3, பார்ட் 3 இது. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ இது வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ். இப்போ இந்த ஸ்பாட் ப்ரைஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டு வந்து ரைட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் சரி, அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இது என்ன கண்டிஷன் அப்படின்றத பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கு, இப்படியே ஏறிட்டு இருக்கு. மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்கு. 550, 600, 650, 700 அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து மேலே வந்து ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எப்போதுமே ஸ்ப்ரெட்டு இதை வந்துட்டு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அது ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றத விட டைரக்ஷனல் அதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகணும். ஒன்று அப் சைடு மூவ் ஆகணும், இல்லாட்டினா மார்க்கெட்டு டவுன் சைடில் மூவ் ஆகணும். அப்படி ஏதாவது ஒரு டைரக்ஷனல் மார்க்கெட் இருந்தால் தான் இந்த ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, டெபிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி. சைடுவே மார்க்கெட்லேயோ கன்சால்டேஷன் மார்க்கெட்லேயோ இந்த ஸ்ப்ரெட்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு,
இல்லாட்டினா புல்லிஷ் மார்க்கெட், வேற பேர்ல தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு அசம்ஷனுக்கு. அப்போ அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 23,550 வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்குவோம். பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம கால் ஆப்ஷனு புல்லிஷ் மார்க்கெட்னால என்ன பண்ணுவோம், ஒரு கால் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம வந்து பை பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுவோமா, அது மாதிரி கால் ஆப்ஷனை வந்துட்டு பை பண்ணுறோம். அப்போ கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறப்ப அந்த கால் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே அப்படின்னாச்சுன்னா, இந்த 23,600 வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு நான் பை பண்ணுறேன். 23,600க்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணுறேன். பை கால், CALL, கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறேன். அப்போ எதுக்காக நான் பை பண்ணுறேன், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, கால் ஆப்ஷன் வாங்கினோன்னா எனக்கு வந்து மார்க்கெட் ஏறும், எனக்கு காசு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த கால் ஆப்ஷன் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பை பண்ணுறேன். எவ்வளோக்கு பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு. இப்போ எனக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த 100 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பண்ணால் நல்லாயிருக்கும், கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது இல்லாமல் தீட்டா வந்துட்டு வேற நெகட்டிவ்ல இருக்கு. இந்த தீட்டாவும் வந்து பாசிட்டிவ் ஆக்குனா கொஞ்சம், இல்லாட்டினா கொஞ்சம் குறைச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா 23,700ல போயிட்டு ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்றேன். எதை செல் பண்றேன், கால் ஆப்ஷன் செல் பண்றேன். செல் பண்றப்ப அதனுடைய விலை வந்து ஒரு 50 ரூபா விற்குதுன்னு வச்சுக்கோங்க. 50 ரூபா. இப்ப எனக்கு வந்து 50 ரூபா வந்துருச்சு, வித்ததால 50 ரூபா வந்துருச்சு. ஆனா நான் வந்து 100 ரூபா கொடுத்துருக்கிறேன் பை பண்றதுக்காக. ஆக மொத்தம் என் பாக்கெட்ல இருந்து போனது எவ்வளோ அப்படின்னாச்சுன்னா 100 மைனஸ் 50. அப்போ எவ்வளோ போயிருக்கு, 50 ரூபா வந்து என்னுடைய கையில இருந்து போயிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம அதுக்குள்ள போவோம். டெபிட் ஸ்ப்ரெட், கிரெடிட் ஸ்ப்ரெட் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட், இது இது வந்து புல்லிஷ் மார்க்கெட். நீங்க பை பண்ணது என்ன பை பண்ணிருக்கீங்க, கால் ஆப்ஷன் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜில மட்டும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எல்லாம் விற்க முடியாது. அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு ஒரு கால் ஆப்ஷன் எல்லாம் விற்க முடியாது. நீங்க ஒன்று புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் விற்கணும், கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் விற்கணும். அப்போ இதில் வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க, கால் ஆப்ஷனை வந்துட்டு ஒன்று செல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த ஏன் செல் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரைஸையும் வந்து குறைக்கணும். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் எனக்கு 50 ரூபாயோட போச்சு, ஏன்னா 50 ரூபா உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கினதுல வந்து 50 ரூபா ஏற்கனவே நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு லாஸ்ன்னு போச்சுன்னா அதில் ஒரு 50% லாஸ் ஆகும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாரி வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போ இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இது பண்ணீங்கல்ல, இப்போ இது வந்து இது எப்படின்னா இப்படி ஒரு கோல் போஸ்ட் மாரி. ஓகே, இந்த இடத்துல வந்து பை, இது 23,600, இது வந்து 23,700. இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், செல்லு பண்ணியிருக்கிறோம், இதில் வந்துட்டு பை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இது வந்து கோல் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லெக்கு, ஃபுட்பால் விளையாடுறோம்ல அந்த மாரி. இது வந்து இன்னொரு லெக்கு, கால், இது ஒரு கால், இது ஒரு கால். ஸோ இந்த கால் என்னன்னு சொல்லுவோம்னா, பை பண்ணதால லாங் கால் அப்படின்னு. பையிங்னாலே லாங் தானே, எல் இது லாங், லாங் லெக். இந்த லெக்கை வந்து என்னன்னு சொல்லுவோம், லாங் லெக். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஷார்ட் லெக். நேம்ல நல்லா ஞாபகம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம், இது மாதிரி பேரெல்லாம் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் ஏமாத்துறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பேரெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து இதை வந்து லாங் லெக்குன்னு, லாங் லெக்குன்றதுனால பை பண்ணதால வந்து லாங். ஷார்ட் பொசிஷன் வந்துனால என்ன, செல் பண்ணால் ஷார்ட் பொசிஷன் வாங்க, அதனால ஷார்ட் லெக். இப்போ இது வந்து லாங் லெக், ஷார்ட் லெக்.
அப்போ இந்த ஸ்ப்ரெட் எவ்வளோங்க அப்படின்னாச்சுன்னா, ஸ்ப்ரெட்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது. இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கு. இது 600க்கு வாங்கி 700க்கு வித்துருக்கோமா? அப்ப 23,700 23,600 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 100. இப்போ ஸ்ப்ரெட் எவ்வளோ? 100. ஓகேங்களா? 100. அதுவே வந்து நீங்க 650க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த இதுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, 650க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த இது இருக்கும். இதுக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் வந்து 50 தான் இருக்கும். அப்போ வந்து ஸ்ப்ரெட் வந்து நேரோ ஸ்ப்ரெட். நேரோ ஸ்ப்ரெட்னா ஒரு ரொம்ப குறுகலான ஸ்ப்ரெட். இதுனா கொஞ்சம் அகலமான ஸ்ப்ரெட்ன்றதுல வைடு ஸ்ப்ரெட். இப்ப இது வந்து இதை வச்சு சொல்லுவாங்க வைட் ஸ்ப்ரெட்டா இல்ல நேரோ ஸ்ப்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் இதெல்லாம் அழைச்சேன். இப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்னென்ன டைம்ல நீங்க கத்துக்கிட்டீங்க? லாங் லெக்னா என்னன்னு தெரியும், ஷார்ட் லெக்னா என்னன்னு தெரியும், ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரியும், வைடு ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரியும், நேரோ ஸ்ப்ரெட்னா என்னன்னு தெரியும். நான் அது அந்த வேர்டு எல்லாம் எழுதிடுறேன் நான். நீங்க ஒன்னு லாங் லெக், லாங் லெக், ஷார்ட் லெக், ஷார்ட் லெக். அடுத்தது வந்து வைடு ஸ்ப்ரெட்டு, வைடுனா நல்லா அகலமான ஸ்ப்ரெட்டு. இன்னொன்று எஸ்பிஆர்இஏடி, இடம் இல்லைன்னு அப்படி எழுதுறேன். ஓகே. இன்னொன்று வந்து நேரோ ஸ்ப்ரெட். நேரோனா குறுகலான, நேரோ ஸ்ப்ரெட். வேற என்ன வேர்டெல்லாம் பார்த்தோம்? வேற எல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இதை நான் அழைச்சிடறேன். நான் கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி திருப்பி அதுலேயே எழுதிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த மவுஸே காணும். ஓகே. கொஞ்சம் பொறுமையாக இருந்துங்க. இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாருங்க. ஃப்ரீயாக இருக்கப்ப பாருங்க. ஓகே. இப்போ நம்ம திருப்பி அந்த இதுக்கு வரும். இப்போ இது என்ன மார்க்கெட்டுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணோம்? புல்லிஷ் மார்க்கெட்னு அஷ்யூம் பண்ணோம். அப்போ புல்லிஷ்னா ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு. புல்லிஷ் மார்க்கெட் இருக்கு. அப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒன்று பை பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். எதை வந்து செல் பண்ணோம்? இது இங்கே வந்துட்டு பை, கால் ஆப்ஷன். இங்கே வந்து செல் பண்ணணும். இது கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக டிபிட் ஸ்ப்ரெட். ஓகே. ஓகே. சரி, இப்போ இது என்ன மார்க்கெட் வந்து? புல்லிஷ் மார்க்கெட். புல்லிஷ் புல்லிஷ் மார்க்கெட். ஸோ புல்லிஷ் மார்க்கெட்னா அந்த புல் அப்படின்றத எழுதிங்க. புல்லிஷ் மார்க்கெட் தானே இது? ஆமாம். அப்போ புல் எழுதிட்டீங்களா? என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க. புட் ஆப்ஷனை யூஸ் பண்ணல. அப்போ கால். இது என்ன ஸ்ப்ரெட் தானே இது யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி தானே? அப்போ ஸ்ப்ரெட், எஸ்பிஆர்இஏடி, ஸ்ப்ரெட். இப்போ புரிஞ்சதுங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுங்களா? அப்போ இது ஓகே. இப்போ புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்றதுனா என்னன்னு புரிஞ்சுங்களா? புல்லிஷ் மார்க்கெட்டு கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. அதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புல் கால் ஸ்ப்ரெட். ஓகே. இப்போ அடுத்தது போகும். இதையும் அழைச்சிடலாம். கரண்ட் பிரைஸ் அதையவே வச்சுக்கும். இப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட் தான். மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான், ஏறிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆப்ஷனை வித்து காசை வாங்க பாக்குறீங்க, எடுக்க பாக்குறீங்க. நீங்க கால் ஆப்ஷனை வித்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிரைஸ் அந்த கால் ஆப்ஷனை நெருங்கி நெருங்கி அதை தாண்டிடுச்சுன்னா நீங்க திருப்பி கொடுக்குற மாதிரி ஆயிடும் வாங்கின காசை. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 650க்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டீங்க.
ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே வருது. இந்த ப்ரைஸ் 650 தாண்டி ஏறுறப்ப என்ன ஆகும்னா, ஏறுற ஒவ்வொரு ரூவாயும் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். அதனால ரொம்ப ஹைலி ரிஸ்க்ல போயிட்டு மாட்டிக்குவீங்க. அதனால அப்படி அதுக்காக தான் நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு கால் ஆப்ஷன வந்து வித்துட்டோம் முன்னாடியே. ஒரு கால் ஆப்ஷன வித்துட்டோம். ஏன்னா, அதுலருந்து வர காச வந்துட்டு, இதுக்கு மேல போற அமௌண்ட்டுக்கு வந்து குடுத்துருவோம். இத வந்து பார்ட் 1லயும், பார்ட் 2லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த மாரி இல்லாம, ஒரு ஆப்ஷன வந்து நம்ம விக்கணும். அந்த காசு வந்து நம்ம கையிலேயே இருக்கணும். திருப்பி அந்த காசு வந்து போக்கூடாது. அதுதான் வந்து எய்ம். அப்ப என்ன எத வித்தா நம்ம காசு நம்மகிட்டயே இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு புட் ஆப்ஷன வித்தா என்ன வரும்? ஏன்னா புட் ஆப்ஷன வந்துட்டு என்ன பண்றோம் நம்ம மேல போயிட்டு விக்கிறோம். இப்ப இங்க வந்துட்டு மேலன்னா கீழ. அ ஏன்னா பிரைஸ் தான் மேல போயிட்டே இருக்குல்ல. கீழ அது இறங்காது அது. கீழ இறங்காதுன்ன உடனே, உங்களுக்கு என்ன தைரியம் வந்துருச்சு, இந்த இடத்துல போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்றீங்க. என்ன பண்றீங்க? செல்லு ஒரு புட் ஆப்ஷன். பியூடி. ஒரு புட் ஆப்ஷன செல் பண்றீங்க. அப்ப பிரைஸ் வந்து இந்த சைடு தானே ஏறிட்டு தானே இருக்கு. அது திருப்பி போய் கீழ இறங்குனா தான் உங்களுக்கு பிரச்சனை அது. கீழ இறங்கி அது 500க்கு கீழ இறங்குச்சுனா தான் நீங்க ஒவ்வொரு பைசாவும் வந்து குடுத்தாகணும். அதனால வந்துட்டு அது இறங்காது. மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டீங்க, துணிஞ்சு இங்க வந்து வித்துட்டீங்க. அப்ப வித்து அதுல வந்துட்டு ஒரு ரூ. 100 கிடைக்குது உங்களுக்கு. ரூ. 100 எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா, இன் கேஸ் அது திடீர்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்ததால இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷன பை பண்றீங்க. பை புட் ஆப்ஷன். இது ஏன் பை பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 100 பாயிண்ட் இறங்குற வரைக்கும் தான் நீங்க காசு குடுக்கலாம். நீங்க காச வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப புரியுதுங்களா? நீங்க 100 ரூ. 100 வரைக்கும் இந்த டிஃபரன்ஸ் வந்து 500க்கும் 400க்கும் எவ்வளோ இருக்கு டிஃபரன்ஸ்? ரூ. 100 இருக்கு. அந்த ரூ. 100 வரைக்கும் தான் குடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த புட் ஆப்ஷன் மேல இருக்கிற இந்த புட் ஆப்ஷன என்ன பண்ணிடும், அதுக்கு மேல கீழ இறங்க இறங்க இதுவே சம்பாதிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அதிலிருந்து வர பைசாவ வந்து நீங்க அப்படியே எடுத்து இந்த இத வந்து காம்பன்சேட் பண்ணிடலாம். ஆஃப்செட் பண்ணிரலாம். ஓகேங்களா? அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இங்க வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன வந்துட்டு பை பண்றீங்க. இது வந்து ஒரு சேஃப்டிக்காக பண்றீங்க. ஆனா அங்க போகாதுன்னு நெனைக்கிறேன். அங்க வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பண்றீங்க. அப்ப இது வந்து என்ன விலைக்கு வந்து பை பண்றீங்கன்னா, ரூ. 50க்கு பை பண்றீங்க. அப்ப ரூ. 100க்கு வித்து ரூ. 100 எடுத்துட்டு, ரூ. 50 அதுலருந்து எடுத்து அதுல ரூ. 50க்கு பை பண்ணதால, உங்களுக்கு கிடைச்சது வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா, ரூ. 100க்கு செல் பண்ணி காச வாங்கிட்டு, அதுல ஒரு ரூ. 50 குடுத்து ஒரு புட்ட வாங்கிட்டீங்க. ஒரு புட்ட ரூ. 100க்கு வித்துட்டு, அதுலேருந்து ரூ. 50 எடுத்து ஒரு புட்ட வாங்கிட்டீங்க. ஆக மொத்தம் உங்க பாக்கெட்டுக்கு வந்து ரூ. 50 வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனா இப்ப மார்க்கெட் என்ன மார்க்கெட் இது? இது வந்து புல்லிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்ல நீங்க புட் ஆப்ஷன வச்சு சம்பாதிக்கிறீங்க. இப்ப புரியுதுங்களா அது? அப்ப இது என்ன மார்க்கெட்டு? புல்லு தானே. அதனால புல்லுன்னு போட்டுக்கோ. என்ன ஆப்ஷன யூஸ் பண்ணீங்க? புட் ஆப்ஷன். புல் புட். சாரி. புல் புட். புல் புட் ஸ்ப்ரெட். புரியுதுங்களா? புல் புட்டு ஸ்ப்ரெட். அப்ப ஒன்னு இதுவும் புல் கால் ஸ்ப்ரெட்டும் முடிஞ்சிருச்சு. புல் ஸ்ப்ரெட்டும் புல் புட் ஸ்ப்ரெட்டும் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இதை அப்படியே மாத்திக்க வேண்டியதாங்க பியரிஷ் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா நிறுத்திட்டு இல்லாட்டா திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி வந்து பார்த்துக்குங்க அந்த வீடியோ. இப்போ நம்ம அடுத்ததுக்கு 2 இது முடிச்சாச்சு. இப்போ அந்த பியருக்கு போவோம். ஜான் நினைக்கிறேன் நண்பர் பேரு. அவர் தான் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, கேட்டிருந்தாரு. ஜான் இதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதுலேயும் புரியல அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்து திருப்பி கமெண்டில் வந்து சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன இது பிரச்சனை அப்படி என்ன இதுன்ட்டு பர்டிகுலராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இப்போ அதே ஸ்பாட் ப்ரைஸ் தான். ஸ்பாட் ப்ரைஸு 23,550 தான். இப்போ ஆனால் மார்க்கெட் வந்து பீரிஷ் மார்க்கெட் இங்கே போகுது. ஓகே. அப்போ இந்த மாரி பீரிஷ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா
இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணும். புட் ஆப்ஷன் வந்து பை, இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்றோம். பை பண்ணிட்டு இதுல வந்து ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்றோம். செல் புட் ஆப்ஷன். ஏன்னா இந்த பிரைஸ் இறங்குறப்பயே உங்களுக்கு இந்த 23,500 ஸ்ட்ரைக்ல வாங்கின புட் ஆப்ஷன் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் பணத்தை. இது மேலே மேலே ஏற இறங்க 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 உங்களுக்கு காசுட்டே வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே இதை விற்று ஒரு காசை வேற வச்சிருப்பீங்க நீங்கள். அப்போ இதுக்கு மேலே கீழே இறங்குறப்ப நீங்கள் பணம் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அந்த விற்ற காசை எல்லாத்தையும் விற்று எடுத்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அதையும் தாண்டி இறங்குது அப்படின்னாச்சுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அதை கொடுத்துருவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, இது வந்து என்ன மார்க்கெட் வந்து பியரிஷ் மார்க்கெட்டு. ஸோ அதனால பியர் போட்டேன். என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க? புட்டு. புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ பியர் புட்டு ஸ்ப்ரெட். இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுவும் பியர் புட்டு ஸ்ப்ரெட். இதோ இருக்கா, இங்கே இருக்கா? ஓகே, இதுவும் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதே பியரிஷ் மார்க்கெட்டில் எப்படி கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதை நான் அழைச்சிடுறேன். நான் என்ன பண்றேன்னா, மார்க்கெட்டு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு, மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆப்ஷனை விற்று காசை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ எந்த ஆப்ஷனை விற்பேன்? கால் ஆப்ஷனை தான் நான் விற்பேன். நான் அப்போ வந்து கால் ஆப்ஷனை விற்று பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்க பார்க்குறேன். அதனால இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்துட்டு செல் பண்ணுறேன். செல் கால் ஆப்ஷன். எனக்கு ஒரு டவுட்டு, சப்போஸ் மார்க்கெட்டுக்கு ரிவர்ஸ் ஆகி போய் இருந்ததுன்னா நம்ம பணம் கையில் கொடுக்குற வந்துருமே. அப்போ நம்ம லாஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இங்கே ஒன்று பை பண்ணி வச்சுக்கிறேன் சேஃப்டிக்காக. அப்போ பை கால் ஆப்ஷன். இப்போ புரியுதுங்களா இது? அப்போ இது வந்து பை கால் ஆப்ஷன். ஸோ அப்போ என்ன இது? இப்போ இதை எப்படின்னு சொல்லுவோம்? இது என்ன மார்க்கெட்? இது பியரிஷ் மார்க்கெட். அதனால வந்து பியர் எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். பியர் கால் ஸ்ப்ரெட், SPREAD. இப்போ கால் ஸ்ப்ரெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் பியரிஷ் மார்க்கெட்டில். ஸோ அதனால இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே ஜான், இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. வேற யாராக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு வின்வின் பாலிசி மாரி. எப்படின்னா, நீங்கள் என்னோட வீடியோவெல்லாம் பார்க்கறது வந்து எனக்கு வந்து பெனிஃபிட் தான். அதே போல் நான் உங்களுக்கு சொல்லித்தரது வந்து உங்களுக்கும் வந்து பெனிஃபிட் தான். அந்த மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல். அதனால் எதையும் வந்து யோசிக்காதீங்க. எந்த ஒரு டவுட் வந்தாலும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. இந்த மாரி எனக்கு இந்த டவுட்லாம் இருக்குது, இது என்னன்னு தெரியல அப்படின்னு போட்டிங்கன்னா, நான் அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியிற அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்த உடனே உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. இன்கேஸ் இன்னும் ஃபர்தராக இருந்ததுன்னா ஃபர்தராக கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஃபுல்லாக தீர்ற வரைக்கும் ஒரு கொஸ்டினை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரியும். நம்ம வந்து மேலோட்டமாலாம் எதையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பணம். பணத்தை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னும் பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கணுன்றப்ப எல்லாம் தரவாக தெரிஞ்சாதான் ஒரு விஷயத்தில் வந்து இறங்கணும். அதனால் கிளியராக கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.